நல்லா இருந்துச்சு. நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம். உங்களுக்கு கேஜிஎஃப் ஓட வைப்ஸே தான் வந்திருக்கு. நீங்க அது கேஜிஎஃப் பாக்குறப்போ புதுசா இருந்திருக்கும். பட் இப்போ பாக்குறப்போ லைக் அதே வர மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு பாக்க லைக் வேற ஆக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு வேற ஃபீல் கிடைக்கும். நல்லா தான் இருந்துச்சு படம். மாஸ் படம். செம்ம படம்னா 3 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டானுங்க. அடுத்த பாட்டு நல்ல ஹைப் இருக்கு ப்ரோ. நம்பி வரலாம் அந்த மாதிரி. காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் சீன்லாம் பேசிக்கிட்டே சண்டை போறதுலாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பிஜிஎம் நல்லாவே இது பண்ணிருக்காங்க. பிரபாஸ் வந்து சூப்பரா ஆக்டிங். அவரோட ஆக்டிங் பிரச்சனையே கிடையாது, நல்லா இருக்கு. பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மாவோட சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் லேக் ஆயிருக்கு, ஆனா நல்லா இருக்கு. 8.5 கொடுக்கலாம் ப்ரோ. அவுட் ஆஃப் 10க்கு பார்ட் 2 வந்தாதான் படத்தோட வேல்யூ வெளியே தெரியும். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவலா இருந்துச்சு. நிஜமா நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவலா இருந்துச்சு. இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. அவரது லைக் பில்டப் ஜாஸ்தியா இருந்தாலும் லைக் நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப ஆடா தெரியல, நல்லா இருக்கு. பிரபாஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அதான் தேவ் டன் ஜஸ்டிஸ் டு தி மூவி. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நல்லா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் சரியான சீக்வன்ஸ். எப்படி 3 ராஜ்யமும் சேர்ந்து அடுத்து ஒருத்தனை கொண்டு வரணுங்கிறதான். பாகுபலிக்கு அப்புறம் இந்த படம் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் சரியா ஓடல. இந்த படம் கண்டிப்பா ஓடும். கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பட் ஆனா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட் ஆகாம நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இல்ல எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. டிக்கெட் போட்டா வந்தாச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு படம். லைக் போயிடுச்சு. அது என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ப்ரீவியஸா அதான் கடைசியா அந்த ராமாயண மூவி கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அதுக்கு முன்னாடி லைக் எதுவும் பேசுற மாதிரி இல்ல பிரபாஸ் படம். பட் இப்போ இது வந்து லைக் ஃபுல்லா அவரை நோக்கி லைக் ஒரு மாஸ் இருந்து பிருத்வியோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. லைக் அது 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. லைக் பிரபாஸ் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்காரு. பட் ஸ்டில் பார்க்கலாம் படம். நீங்க அதெல்லாம் கன்ஃபார்ம் இருக்கு. நிறைய ட்விஸ்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆக்ஷன்ஸ் அதான் லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் லைக் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளஸ் இருக்கும் அவ்வளவுதான். மைனஸ் எதுவும் அதேதான் லைக் அவர் கேஜிஎஃப் ஓட வைப்ஸ் தான் கொண்டு வந்திருக்காரு. நல்லா தான் இருந்துச்சு. ஸ்லோ மோஷன்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. மத்தபடி அது தவிர்த்து இருக்கணும்னு இல்ல. ஒருத்தவங்களுக்கு ஒன்னொன்னு பிடிக்கும்ல. சோ நீங்க ஸ்லோ மோஷன் காட்டுறது அப்படியே பிரபாஸ் நீங்க அப்படியே மாசா பாத்து அந்த மாதிரி தான். அவங்க காம்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையா இருக்கு. அவங்க காம்போ மட்டும் தான் நல்லா இருக்கு. மத்த கெட்டப் மத்த ரோல் எல்லாம் ஓகே தான். இவங்க காம்போக்கு தான் ஃபுல் படமே. இல்ல ஆக்சுவலி இதுல நல்லா பண்ணிருந்தாரு. மத்த பிலிம்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதுல நிஜமா நல்லாவே பண்ணிருந்தாரு. இல்ல நிஜமா செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நல்லாவே பண்ணிருக்காங்க. லீடு கொடுத்தே நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம்னு சொல்லலாம். நல்லா ஏன்னா செகண்ட் எப்படி கொண்டு போறாங்கன்னு ஒரு இது இருக்கு. ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்ட் நல்லா இருந்துச்சு. அதுல எதுவும் குறை இல்லை. எதுவும் நல்லா கொடுத்த காசுக்கு வருது. நெகட்டிவ்ஸ் நான் எதுவும் பெருசா லைக் நான் யூசுவலா நெகட்டிவ் எதுவும் கண்டுக்க மாட்டேன். பாசிட்டிவ்